யாராவது உங்களுக்கு கை கொடுக்க வரும்போது நீங்கள் இருக்கை ஒன்றில் அமர்ந்திருப்பீர்களானால் எழுந்து நின்று கை கொடுங்கள். அவர் சிறியவரோ ஏழையோ யாராகினும் உங்களை நம்பி யாரேனும் உங்கள் பாதுகாப்பில் இருந்தால் அவர்களை காப்பாற்றுங்கள். அவர்கள் உங்கள் மீது கொண்டுள்ள நம்பிக்கைக்கு உண்மையாயிருங்கள். உங்களோடு இருப்பவர்களுக்கென தனிப்பட்ட ரீதியில் மரியாதை உண்டு. நகைச்சுவை உணர்வோடு பழகினாலும் மரியாதை தர தவறாதீர்கள். விருந்தினராக சென்ற இடத்தில் உங்களுக்கு தரப்படும் உணவில் குறை கண்டு பிடிக்காதீர்கள். உப்பு, புளி போன்ற விடயத்தில் குறை கண்டுபிடித்து உங்களை நீங்களே தரம் தாழ்த்தி கொள்ள வேண்டாம். நீங்கள் பணம் கொடுத்து வாங்காத எந்த தின்பண்டமாகிலும் அதன் இறுதித் துண்டு வரை சாப்பிடாமல் வாங்கியவருக்கே கொடுத்து விடுங்கள். வியாபாரம் தொடர்பிலோ அல்லது வேறு எந்த விடயத்திலுமோ நடைபெறும் பேச்சுவார்த்தையின் போது அதை செய்கிறேன், இதனை உங்களுக்கு தருகிறேன் என முதலாவதாக வாக்கு கொடுக்காதீர்கள். பின்னாளில் நீங்கள் நஷ்டமடைய அதுவே காரணமாக அமையக்கூடும். நீங்கள் செய்யாத வேலையின் பெறுமதியை திருடாதீர்கள். யார் செய்தார்களோ அவர்களுக்கே அதன் பாராட்டு கிடைத்தாக வேண்டும். எந்த வேளையிலும் வீண்பழிக்கு உட்படாதீர்கள். உரிய தரப்பிடம் நேரடியாக சென்று உங்கள் நேர்மையை காட்டத் தவறாதீர்கள். வீண்பழி சுமத்துவோரிடம் அமைதியாக இருந்தாலும் மேலிடத்தில் இருப்பவரிடம் உங்கள் மீது நல்லெண்ணம் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். நேர்மை அதற்கு உதவும். உரியவரால் நீங்கள் அழைக்கப்படாத விருந்துக்கு யார் அழைத்தாலும் செல்லாதீர்கள். நண்பர்களிடம் இந்த விடயத்தில் பிடிவாதமாக இருந்தாலும் பரவாயில்லை. கண்களை பார்த்தே பேசுங்கள். உறவுக்காக கெஞ்சாதீர்கள். அது எப்படியான உறவாக இருந்தாலும் சரி. உங்கள் மேல் இல்லாத தவறுக்காக மன்னிப்பு கோராதீர்கள். ஒரு தரம் நீங்கள் பிழை செய்யாமல் கேட்கும் மன்னிப்பு காலம் முழுதும் உங்களை அவர்களிடம் கெஞ்ச வைத்து உங்கள் தன்மானத்தை இழக்க செய்யும். யாரேனும் உங்களுக்கு வாழ்க்கை தந்ததாக நினைத்து கொள்ளாதீர்கள். மிக முக்கியமான உறவொன்றின் மூலம் கிடைக்கும் எதற்கும் நன்றியுணர்வோடு இருங்கள். அதை தவிர்த்து அவர்களை இழந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை என்னவாகும் என்று நினைத்து உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்ளாதீர்கள். உலகிலேயே மிகவும் சிறந்த படைப்பு நீங்கள்தான். நன்றாக உடை அணியுங்கள். நாகரீகம் என்பது நவீன ஆடைகளை சார்ந்தது அல்ல. அது உங்களை சீராக காட்டினாலே போதுமானது. சீரான உடையும் நேர்த்தியான உடைகளின் மீதான தெரிவும் உங்களை மற்றவர் மதிக்கும்படி செய்யும். கிழிந்த ஆடைகளும் தசைகளை பிதுக்கி காட்டும் அலங்காரமும் மற்றவர் முன் உங்களை அருவருப்பாகவே காட்டும். எங்கே சென்றாலும் பணத்தோடு செல்லுங்கள். பணம் இல்லாதபோது நண்பர்களே, விருந்துக்கு அழைத்தாலும் சுற்றுலாவுக்கு அழைத்தாலும் நிராகரிப்பது நல்லது. அவர்கள் மத்தியில் உங்களை நீங்களே பலவீனராக்கும் முயற்சி அது. மற்றவர் பேசும்போது கேளுங்கள். நல்ல காரியங்களுக்கு தலையாட்டுங்கள். கண்களை பார்த்து பேசுங்கள். பெண்களிடம் குழந்தைகளிடம் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். இக்காலத்திற்கு ஏற்றது போல் உங்கள் நெருங்கிய உறவினரின் பெண் குழந்தையானால் குழந்தைக்கோ பெற்றார்க்கோ அசௌகரியத்தை உண்டு பண்ணுவது போல தூக்காமலும் தொடாமலும் இருங்கள். அது உங்கள் குழந்தை பருவத்திற்கு நீங்களே செய்யும் மரியாதை. எதுவாக இருந்தாலும் கோபத்தை வெளிப்படுத்துவதில் நிதானத்தை காட்டுங்கள். கோபமாக இருப்பது ஆற்றல் விரயம். மது அருந்துவது போன்று புகைப்படம் எடுவது அநாகரிகம் என்பதை உணருங்கள். ஆபாச குறியீடுகளை புகைப்படம் எடுக்கும்போது நடுவிரல் காட்டாதீர்கள். நடுவிரல் காட்டுவது நவீன முறை அல்ல என்பதை வளர்ந்து வரும் சிறாருக்கு சொல்லிக் கொடுங்கள். நேர்மையாக இருக்க தயங்காதீர்கள். நேர்மையாக இருப்பது போல் நடிப்பினை காட்டாமல் தனி அறையானாலும் உங்களுக்கு நீங்களே முதலில் நேர்மையாக இருங்கள். நேர்மையாக இருப்பது என்பது மிகச்சிறந்த பெண்களினதும் ஆண்களினதும் குணம் என்பதை மறவாதீர்கள். குறிப்பிட்ட தொகையை நிரந்தர வைப்பாக வைத்துக்கொள்ள போராடுங்கள். தர்மம் தானம் செய்கிறேன் என்ற பேரில் குடிகார ஊதாரியான பிச்சைக்காரர்களுக்கு தராதீர்கள். நிலையறிந்து தர்மம் செய்யுங்கள்.